பாட்டி பூரி நிறமா சுருங்காம வர என்ன செய்யணும் சொல்லுங்க. பூரி மாவு பிசையும் போது 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்தால் நல்ல நிறத்துட சுருங்காமல் வரும். பாட்டி பக்கத்து வீட்டு அக்கா நல்லா உப்பலா பஜ்ஜி சுடுறாங்க, பார்க்க அழகா இருக்கு. எப்படி? உப்பலான பஜ்ஜிக்கு கரைச்ச பஜ்ஜி மாவை மிக்சியில ஒரு முறை அடிச்சுட்டு பஜ்ஜி போட்டால் அது நன்றா உப்பி வருங்கண்ணா. ஒரு தடவை கேசரி சேர்த்தீங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கேசரி ரொம்ப மிருதுவா வர என்ன செய்வீங்க பாட்டி? கேசரிக்கு ரவையை நெய்யில் வறுத்து காய்ச்சிய பாலில் ஊற வைத்து செய்தால் சுவை இரட்டிப்பாகும். மழைக்காலத்தில் தயிர் சாப்பிடுவது தவறானது என்பது ஒரு தவறான கருத்து. 1 கப் தயிரில் சுமார் 30,000 ப்ரோபயாடிக் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உள்ளன. இவை உடலில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும். குழந்தைகளுக்கு தயிர் கண்டிப்பா கொடுங்க. சீஸ் துருவும் போது அது கிரேட்டர்ல ஒட்டி கொண்டு வீணாகிவிடும். அதை தவிர்க்க துருவுறதற்கு முன் கிரேட்டர்ல எண்ணெய் தடவி பிறகு துருவினால் எண்ணெய் சீஸ் கிரேட்டர்ல ஒட்டாம தடுக்கும். கிரேட்டர் சுத்தமா இருக்கும், மேலும் கழுவவும் எளிதா இருக்கும். முளைவிட்ட கொண்டைக்கடலைய விளையாட்டு வீரர்கள், கடின வேலை செய்பவர்கள் அதிகம் உட்கொள்ளலாம். முளைவிட்ட கோதுமை சாப்பிட்டால் புற்றுநோய் தாக்கத்தை குறைக்கும். முளைவிட்ட பச்சைப்பயிறு சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். முளைவிட்ட கொள்ளு சாப்பிட்டால் உடல் பருமன் குறைந்து மூட்டு வலி நீங்கும். முளைவிட்ட கருப்பு உளுந்து தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்க செய்யும். உளுந்து வடை சுடும்போது அதுல கீரை போட்டு பிசைந்து சுடுங்க. கீரை சாப்பிடாத குழந்தையும் விரும்பி வடை சாப்பிடும். தேங்காய்க்கு பதில் வெங்காயத்துடன் பீர்க்கங்காயும் சேர்த்து வதக்கி அரைத்து விட்டால் குழம்பு கெட்டியாகவும் சுவையுடனும் இருக்கும். வெண்டைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யும் போது 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்தால் குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும்.